ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 12வது வசனம். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும் என்று கர்த்தர் மூசையிடம் சொன்னார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட யாக்கோபின் சந்ததியார் கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அந்த தேசத்திலே வாழ்ந்த கானானியர் கர்த்தர் நமக்கு அருளி செய்த ஆசீர்வாதங்களான காற்று, நிலம், நீர், நெருப்பு, மழை, பூமியின் விளைச்சல்கள் ஆகியவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு தேவனை முன்னிறுத்தி வணங்கி அவைகளை திருப்தி செய்யும் விதத்தில் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து வந்தனர். வன்முறை, முறைகேடான காரியங்கள், பாலியல் பலாத்காரங்கள், விபச்சாரம், வேசித்தனம், ஓரின சேர்க்கை, நரபலி, குறிப்பாக குழந்தைகளை பலி செலுத்துதல், செக்ஷுவல் ஃபர்டிலிட்டி, அதாவது நிலத்தின் விளைச்சலுக்காக நிலத்தில் சென்று முறைகேடான பாலியல் உறவு கொண்டு நிலத்தை தீட்டுப்படுத்துதல் போன்ற காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். தேவன் அவர்களை நியாயந்தீர்க்கும் விதத்தில் யாக்கோபின் சந்ததியாரை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் மூலம் அந்த ஜனங்களை நியாயந்தீர்க்க சித்தம் கொண்டார். அதனாலதான் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாய் இராதபடி, அவர்களுடைய தேவர்களை சேவிக்காதபடி அவர்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். கண்ணி என்றால் பொறி, அதாவது பறவைகள் விலங்குகளை பிடிப்பதற்காக ரகசியமாக வைக்கப்பட்ட பொறி. அதிலே வைக்கப்பட்ட ஆகாரத்தை சாப்பிடுவதற்காக பறவைகளோ விலங்குகளோ வரும்போது அந்த பொறியிலே சிக்கிக்கொண்டு மாண்டு போகும். கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட காரியங்களை கை கொண்டு நடக்கும்போது, அவர் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை விலக்கி நடக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். இல்லையேல் நம்மை அறியாமல் நமக்காக வைக்கப்பட்ட பொறியிலே நாம் சிக்கிக்கொள்வோம். சாலமோன் ராஜா பல தேசத்து பெண்களை திருமணம் செய்து அவர்களை திருப்திப்படுத்தும் விதத்தில் தேவனை விட்டு வழி விலகி போனான். உலகில் மிக சிறந்த அழகும் ஞானமும் அறிவாற்றலும் நிறைந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மன்னன் இந்த உலகத்தை உண்டாக்கி நம்மை படைத்து நமக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்து வருகிற தேவனுக்காக தேவனுடைய வழி நடத்துதன்படி அவருடைய வார்த்தையின்படி அழகிய பிரம்மாண்டமான வியக்கத்தக்க தேவ ஆலயத்தை கட்டின மனிதன். அந்நிய தேசத்து பெண்கள் அவனுக்கு கண்ணியாக மாறி தேவனை விட்டு வழி விலகும்படி செய்தனர். இச்சை என்பது ஒரு கண்ணி. அந்த கண்ணியிலே நாம் அகப்படாதபடி தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சித்தீமிலே தங்கி இருக்கும்போது யாக்கோபின் சந்ததியார் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணி விக்கிரக ஆராதனையில ஈடுபட்டதன் விளைவாக 24,000 பேர் மரித்து போனார்கள். ரகசியமாக அவர்களுக்காக வைக்கப்பட்ட பொறியிலே சிக்கி மாண்டு போனார்கள். அப்படி நாம் இராதபடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை சுற்றிலும் வைக்கப்பட்டுள்ள பொறிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படிக்கா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.